ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 15th மார்ச் 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ், யூபிஎல், பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபினான்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. கோல் இண்டியா, பிபிசிஎல், மஹிந்திரன் மஹிந்திரா இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து எதுக்காக விழுந்துச்சு, கிரிப்டோ, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 123 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துச்சு. ஒரு பெரிய பேனிக் செல் ஆஃபுக்கு அப்புறமா வியாழக்கிழமை வந்து ஒரு சின்ன ரேலியை காட்டுச்சு. எகைன் மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்து விழ ஆரம்பிச்சிருச்சு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 48 பாயிண்ட் வந்து மைனஸில் தான் காட்டுது. ஸோ மண்டே வந்து மார்க்கெட்டு விழுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பட் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வெள்ளிக்கிழமையுமே பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து 22,000க்கு கீழே போச்சுது. எகைன் 22,000க்கு மேலே வந்துருச்சு. ஸோ அது வந்து அந்த 22,000லேருந்து 22,200ங்கிற க்ளோஸ் ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு வெளியே போகாமே இருக்குது. ஸோ மண்டேவும் வந்து இதே இது ஃபாலோ ஆக சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு சப்போர்ட் வந்து 22,000ல் தான் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 22,200ல் தான் இருக்குது. பட் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் இந்த 22,200ங்கிற ரெசிஸ்டன்ஸ் ஒருவேளை வந்து தாண்டிச்சுன்னா ரெசிஸ்டன்ஸு இதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸான 22,500 வரைக்கும் மார்க்கெட் வந்து மூவ் ஆக ரேலியாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெகட்டிவாக ட்ரேட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா யூபிஎல் ஒரு 13 பாயிண்ட் வந்து ரேலியாக இருக்குது. அது எதனாலன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 வீக்ஸ் முன்னாடியே ஒரு நியூஸ் வந்துச்சு. அதாவது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் வந்து யூபிஎல்லில் நிஃப்டி 50ல் ரீப்ளேஸ் பண்ண போகிறதா. ஸோ யூபிஎல் வந்து நிஃப்டி 50லேருந்து வெளியே போயிடும். அந்த நியூஸுக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா யூபிஎல் பயங்கரமாக விழுந்துட்டுருக்குது. 2 வாரமாகவே அப்பப்போ விழும், அப்புறம் ஸ்லைட்டாக ஒரு ரெக்கவரியை காட்டுச்சு. அந்த மாதிரி விழுந்துட்டும் அப்புறம் ஒரு சின்ன ரெக்கவரியோடையும் போய்ட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு 3 இயர்ஸ் லோவுக்கே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வெள்ளிக்கிழமை வந்து ஒரு கொஞ்சமாக ரெக்கவரி ஆகிருக்குது. ஸோ இன்னுமே கூட யூபிஎல் விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நிறைய பேர் வந்து இது நல்ல ஒரு பை பாயிண்டில் இருக்கிறதா எல்லோரும் நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல ப்ரைஸில் இருக்கிறதா இப்போதைக்கு நினைக்கிறாங்க. அதனால் சில பேர் வாங்கிட்டு இருக்காங்க. நிஃப்டி 50லேருந்து இது வெளியே போகிறதுனால இன்னும் விழுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆஃப்ரிக்காவிலே வந்து ஒரு இது வச்சுருக்கிறாங்க சப்சிடரி. அந்த ஏர்டெல் ஆஃப்ரிக்கா வந்து அங்கே இருக்கிற மொபைல் மணி அப்படிங்கிற அவங்களோட ஒரு ஆமை வந்து ஐபிஓ கொண்டு போகிறதா ஒரு நியூஸ் வந்துருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் வந்து ரேலியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரதி ஏர்டெல் வந்து ஆல் டைம் ஹையை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குது. இது 63% போன ஃபினான்ஷியல் இயர் 24ல் ரேலியாக இருக்குது. அப்புறம் பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 116 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. இதுக்கு காரணம் வந்து ஒரு புரோக்கர் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பை கால் கொடுத்துருக்குறாங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் புரோக்கர். அந்த நியூஸ்னால் இது கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. ஆனால் பாரதி ஏர்டெல்லும் பஜாஜ் ஃபினான்ஸும் வந்து டெக்னிக்கலாக அதில் வந்து ஷார்ட் ரொம்பவே பில்ட் ஆகிருக்குது. மேபி இது விழுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது இந்த 2 ஸ்டாக்கும். அப்புறம் கோல் இண்டியாவில் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து 12% வந்து விழுந்திருக்குது. நான் வியாழக்கிழமையே சொன்ன மாதிரி பிஎஸ்யூ யூனிட்ஸ் எல்லாமே வந்து, அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து ரொம்பவே ப்ரெஷரில் இருக்குது. ஸோ அதனால் அந்த ப்ரெஷர் காரணமாக அதெல்லாம் விழுந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோல் இண்டியா வந்து பயங்கரமான ரேலியை லாஸ்ட் இயர் கொடுத்து அது ஒரு ஓவர் பாட் சிச்சுவேஷனில் தான் இருக்குது. ஸோ அதனாலேயும் ப்ராஃபிட் புக்குனாலே இது கொஞ்சமாக விழுந்திருக்குது. பிபிசிஎல் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூஸ் தான். அதாவது சென்டர் வந்து ஒரு 2 ரூபா வந்து பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வந்து ப்ரைஸ் கம்மி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சென்டர் வந்து அந்த ப்ரைஸ் கட்டை பண்ணதுனால மார்ஜின் இஷ்யூஸ், அதாவது மார்ஜின் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் மட்டும் இல்லை, பிபிசிஎல், ஹெச்பிசிஎல், ஐஓசி இந்த எல்லா கம்பெனிஸ்லையுமே அடுத்த குவார்ட்டரில் வந்து கொஞ்சமாக மார்ஜின் ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இதெல்லாம் விழுந்திருக்குது. அப்புறம் மஹிந்திரா பார்த்தோம் அப்படின்னா
லாஸ்ட் வீக் வந்து அதோட ப்ரொமோட்டர் குரூப்லேருந்து ஒரு 0.8% ஸ்டேக்கை வந்து அவங்க பிளாக் டீலில் விற்றுட்டதா ஒரு நியூஸு வந்துச்சு. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமாவே மஹேந்திரா விழுந்துகிட்டே தான் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோன்னா அவங்க ஒரு 848 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 2 கண்டினியூஸ் டே செல்க்கு அப்புறமா பை பண்ணியிருக்கிறாங்க. டிஐஸ் வந்து 8 நாளாக பை பண்ணிகிட்டு இருந்தவங்க முறையாக செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 682 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய அளவுக்கு பை செல்லும் இல்லைனாலும் ப்ராடர் மார்க்கெட் வந்து ரொம்பவே நெகட்டிவாக இருந்ததுனால மார்க்கெட் விழுந்துட்டுருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா டவ் வந்து ஒரு 190 பாயிண்ட் விழுந்துருக்குது. S&P 500 ஒரு 33 பாயிண்ட் விழுந்துருக்குது. நாஸ்டாக் வந்து ஒரு 155 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் அந்த ரீசனாக அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். அது நினச்சதை விட அதிகமாகவே வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் டெக் பேஸ்டு மெகா கேப்ஸ் எல்லாமே வந்து பயங்கரமான சரிவை சந்திச்சிச்சு வெள்ளிக்கிழமை. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஈவெண்ட், அதாவது ஃபெட்டோட மீட்டிங்ஸ் வரப்போகுது. ஏற்கனவே இன்ஃப்ளேஷன் டேட்டாலாம் நினச்ச மாதிரி எதுவும் வரல. ஸோ அந்த ஃபெட்டோட மீட்டிங்க்கு எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவுக்கு ஃபெட் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்கங்கிறது எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேடர்ஸ் யாரும் பெரிய பொசிஷன்ஸை வந்து கேரி பண்ணுறதுல விருப்பப்படல. அதனால் எல்லாருமே வந்து விற்றுட்டு பெரிய அளவுக்கு ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறாங்க. அப்புறம் கிரிப்டோவை பார்த்திங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு 3090 பாயிண்ட் வந்து விழுந்திருக்குது. இதுக்கு காரணம் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா கொஞ்சம் அதிகமாக வந்தது தான். அது போக ப்ராஃபிட் புக்கிங்னாலையும் பிட்காயின் வந்து விழுந்துட்டுருக்குது. வரக்கூடிய நாட்கள்லையும் இன்னும் ஃபியூ டேஸ்க்கு இந்த லாஸ் வந்து கண்டினியூ ஆகலாம் அப்படின்னு அனலிஸ்ட்லாம் எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வந்து அந்த இன்ஃப்ளேஷன் டேட்டாவோட இம்பேக்ட்னால தான் விழுந்திருக்குது. யூஎஸ் ரேட் கட்டு ஹோப்பில் வந்து இது ஒரு பெரிய டென்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா. ட்ரேடர்ஸ் எல்லாமே கொஞ்சமாக ஹோப்பை இழந்திருக்கிறாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிச்சின்னா கோல்டு அதிகமாக ஏறும். அதனால் நிறைய பேர் கோல்டை வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஹோப் வந்து கொஞ்சமாக தள்ளி போயிருக்கிறதுனால மறுபடியும் கோல்டு விழுந்துட்டுருக்குது. இந்த வீடியோவில் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.